இல்ல நான் போய் தான் சமைக்கணும். அப்பா வர தனியா இருப்பாரு. வர மணி, காலையில சீக்கிரம் வந்துரு. ரொம்ப நாளா உன் மேல எனக்கு ஒரு கண்ணடி. நான் ஈட்டிட்ட வேலைக்கு சேர்ந்ததே அதுக்கு தாண்டி. ஆடி இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்களா? தப்பு பண்ணிட்டீங்களா தங்கராஜ்? சார் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியே யாருக்கும் சொல்லிடாதீங்க சார். கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நான் யாருக்கிட்ட சொல்ல போறேன்? என்ன சொல்றீங்க? ஏயா என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. எத்தனை வாட்டி பணம் கேட்டு வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சிருப்பேன். காசு கொடுத்தவன் வீடு தேடி வந்திருக்கேன். உள்ள கூப்பிட்டு ஒரு டம்ளர் காஃபி கேப்பி கொடுக்க கூடாதா? வாங்க போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. உட்காருங்க. ஆனா நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப சின்ன சோஃபா. நீங்க உட்காருங்க. 6 மாசமா வட்டி வரல. உட்கார்றாது நல்லா பப்பரப்பான்னு காலை பரப்பிட்டு உட்காரலாம்ல. தப்பா நினைச்சுக்காதீங்க தங்கராஜ். கை மேல காசு கொடுத்திருந்தீங்கன்னா நான் ஏன் உங்க வீட்டுக்குள்ள காலை வைக்க போறேன்? மேட் எங்க சார் வாங்குனீங்க? நல்லா வெறுப்பதுன்னு இருக்கு. என்ன சார் எது கேட்டாலும் திரு திருன்னு முழிக்கிறீங்க? ஏதோ கொலை பண்ணுவ மாதிரி. காஃபி. ஆஹா கொண்டுட்டீங்க. ஓகே மிஸ்டர் தங்கராஜ், இன்னும் 1 மாசத்துக்குள்ள பணத்தை செட்டில் பண்ண. பாய் பாய். கொப்பனோட மானத்தை உயிரையும் காப்பாத்தணும்னா நான் இந்த விஷயத்தை மூடி மறைக்கணும். எங்க அப்பா நான் எனக்கு உயிர். அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. உனக்கு உங்க அப்பா எவ்வளவு முக்கியமோ அதை விட இவனுக்கு முக்கியம். 24 மணி நேரமும் என் கூடவே இருப்பான்னா பாத்துக்குவேன். சுருக்கமா சொல்ல போனா என் பொண்டாட்டி மாதிரி. இப்போ உங்க அப்பா ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா இவன் இடத்துக்கு நீ வந்துடும். படிச்ச புள்ள பழிச்சன் புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். சாரி 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 பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லிட்டேன்ல. சாரிம்மா, பொண்டாட்டியாவே. டேய் அழகை, கம் ஆன், கெட் அப் மேன். இப்போ நீ என்ன பண்ற? ஒரு பஸ்ஸை பிடிச்சு மதுரைக்கு போற. அங்கிருந்து ஒரு பிளைட்டை பிடிச்சு மஸ்கட்டுக்கு போற. இன்று முதல் உனக்கும் எனக்கும் இருக்கும் உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நீ தொடர்பு எல்லைக்கு வெளியில் தான். இத்தனை நாள் அவன்கிட்ட அல்ல கையா நடிக்க சொன்னீங்க, நடிச்சேன். ஆனா இன்னைக்கு என்னை சாகிற மாதிரி நடிக்க சொன்னீங்களே எதுக்கு? டேய் கொய்யா, இப்ப நான் தான்டா பையா. இனிமே நம்ம காட்டுல அடமழடா. அடமழடா அடமழடா அழகா சிரிச்சா புயல் மழடா. இப்ப அந்த பொண்ணு என் கார்ல இருந்துச்சோம். அப்பவே அந்த நேரங்காலம் எல்லாத்தையும் நான் கலந்துட்டேன். அவ பேர் காயத்ரின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை 100 தடவை சொல்லியும் பார்த்துட்டேன். சோன பெய்கிற மழை, ஒரே கொலை, 2 பேரும் நனையாம நடந்து போனா எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சு. நாளைக்கு எனக்கு கல்யாணம். பொண்ணு யாரு தெரியுமா? உன்னோட லவ்வர். சாரிம்மா, முன்னாள் லவ்வர். கண்ணு, என்னோட சொத்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டை போட்டில்ல. இப்ப உன்னோட ஒரே சொத்தை நான். இது புளிச்சேப்பம் இல்லம்மா, எனக்கு ரொம்ப புளிச்சேப்பம். நான் யாரு? உங்க அக்கா புருஷன். உங்க அக்கா புருஷன் ஆகிய நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா இந்த பொண்ணு உனக்கு என்ன முறையாகணும்? தங்கச்சி முறையாகணும். புரியல?
சிஸ்டர் கண்ணு, கடைசியா ஒரு தடவை உன் பழைய டாவை பார்த்து இது பாரு, அப்படி சைட் அடி. ஆனா அடிச்சுக்கு நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். ஆனா என்ன பாரு எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணாலும் மாட்டேங்கிறா. நான் திருமணத்துக்கு அப்புறம் அடிக்கலாம் ஐடியா பண்றியாக்க. அந்த டக்கால்ட்டி எல்லாம் வேண்டாம். வா. துளி 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 மழையாய் வந்தாளே. அக்கா என்னக்கா இது? அந்த ஆள் ஏதோ கிறுக்கு தரமா உடையிட்டு போறாருன்னா அதை நம்ம சின்ன பிள்ளையா நீ எழுதிட்டு இருக்க. காயத்ரி கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு சமைச்சிருக்க மாட்டா. மாமா தான் ஏதோ கோல்மால் பண்ணிருக்காரு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தி நான் சொன்ன தேதியில ஒன்னு அவரோட சேர்த்தி வைக்கிறேன். ஐயா நீங்க சொன்ன மாதிரி ரூம்ல இருந்த ஃபேனை கழட்டிட்டேன். சூப்பர் ஐயா நீங்க சொன்ன மாதிரியே பாத்ரூம்ல இருந்த வென்டிலேட்டர் கழட்டிட்டு கிரில் போட்டு அடைச்சிட்டேன். தூள்மா. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன கேதுனா. மந்திரம் கத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? ஐயரு கட்டப்புல சப்போஸ் உன் காதல வந்து ஹோமகுண்டத்துக்குள்ள புகையை போட்டு புகையோட புகைய உன்னை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னா, ஆகவே இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை நான் தான், ஐயரு நான் தான். என்னடி இது? மண்டபமா அலைஞ்சா கூட உன் சிக்கல் தீந்த படா இல்ல. என்னம்மா உனக்கு இத பத்தி தெரியாது? போன ஜென்மத்துல தில்லானா மோகனாம்பாள் படத்துல வர பத்மினி மாதிரி நான் மோகனாம்பாளா பிறந்தேன். இந்த ஜென்மத்துல என் சிக்கல் சண்முக சுந்தரம் எனக்காக எங்கேயாவது பிறந்திருப்பார். அவரை தேடிதான் மண்டபமா அலையிறேன். சரியில்லையே. மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. நீ மோகனாம்பாளா? சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும். ஐயா குண்டு வேற. மோகனாம்பாள நைட் எனக்கு செட் பண்ணிடு. என்ன திமிருந்தா பத்மினி கிட்ட போடுவ? என்ன தெனாவத்துக்கு நீ சிவாஜி கிட்ட போடுவ? சரி நமக்குள்ள சண்டை வேண்டாம். 2 பேரும் பொண்ணை தூக்க தான் வந்திருக்கோம். ஆமா என்ன பிளான்? இப்ப நம்ம ஆள் புகை போடுவான். புகை போட்ட கேப்ல நீ பொண்ணு ரூம்ல போந்து பொண்ணை தூக்குற. இங்க இருக்க பொறுக்கி பசங்களை நான் ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறேன். புட்ட புகை. இறங்கி போகுது. மோகனா உன் ஆட்டத்தை மினிஸ்டர் தனியா பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. கல்யாண வீட்டுல வீடியோ கவரேஜ் எடுத்திருக்காங்க. அந்த சீடியை வாங்கிட்டு போய் தனியா போட்டு பாருங்க. நீ சரின்னு சொன்னா பெரிய பங்களாவை எடுத்து உன்னை சின்ன வீடா வச்சுப்பாரு. பெரிய பங்களா வீடு கட்டிட்டு அதுல ஏண்டா சின்ன வீடா வச்சுக்கிறீங்க? அல்பீங்களா? பெரிய பங்களாலே வச்சுக்கலாம்ல. சிவகாசி சின்ன கிளி, விருதுநகர் வண்ண கிளி 2 பேரையும் மினிஸ்டர் கிட்ட லிங்க் பண்ண இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. 2 பொண்ணுங்களை பிராத்தல்ல இறக்கிட்டு ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டி காமராஜ் யூனிவர்சிட்டில சீட்டு வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கான் பார். போடா புரோக்கர் போக்கு. டேய் ஓடுறடா, புடிங்கடா. டேய் வாங்கடா. எங்க இருக்க காயத்ரி? சிக்கல் கல்யாண மண்டபத்துக்குள்ள 4-5 பேட் கேஸ் உள்ள நுழைச்சிட்டாங்க. தாலி கட்டுற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கமான் டார்லிங். ஓ சாரி அத்தை. கமான் காயு. கம். நீங்க கத்துறது கூட ராகம் மாதிரியே கேக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இது காம்போதி தானே? காம்போதி இல்ல, கபோதி இல்ல. ஆமா நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நானா? போன ஜென்மத்துல நான் தான் தில்லானா மோகனாம்பாள். என்ன? நீங்க
சிக்கல் சண்முக சுந்தரம் நம்ம 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன? நீங்களும் ஊதுறீங்க, நானும் ஊதுறேன். ஐயா சிக்கல் என்ன? சிக்கலே இல்லாம என் கழுத்துல தாலிய கட்டுங்க. ஏமா நானே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கேன். நான் உங்க பாக்குறேன், நீ கட்ட பாக்குறியா? நீ ஆள விடு போ. சிக்கல் சிக்கல் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அது உங்ககிட்டயும் தான் இருக்கு தெரியுமே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூக்கு நீங்களா அண்ணன் தம்பியோட பிறக்கலையா? வழக்கமா அக்கா தங்கச்சியோட பிறந்தீங்கன்னு கேட்பாங்க, நீ மாத்தி கேக்குற. என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி. நான் கிளம்புறேன். இந்த மண்டபத்துக்குள்ள நீ எங்க ஓடினாலும் உன்னை நான் விட மாட்டேன்டி. ஏண்டா வெளியே தில்லானாம வராமல் பத்மினி புடவையை உருவனா உள்ள ராசாவின் மனசுல ராஜிக்கிறனா மாவன மரியாதையா மண்டபத்தை விட்டு ஓடுற. அப்படி இல்லன்னா அன்றவார உருவி அருவாபனை வச்சு அறுத்துருவேன். உங்களை துரத்திட்டு வந்த அந்த 4 பேரும் உங்களை கதற கதற கசக்கிட்டாங்களே மாஸ்டர். இந்த அசிங்க வெளியே தெரியறதுக்குள்ள உங்களை காணா பணமாக்கிறோம். இருங்கடா டேய், அவசரப்பட்டு வெட்டுறாதீங்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலடா. மாஸ்டர் அப்ப நம்ம பிளானிங். அவன் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணாம விட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்கடா. அவன் திருந்தவே இல்ல, இன்னும் பழைய வில்லனாவே தான் இருக்கிறான். அவனை அட்டாக் பண்ண நம்ம பவர் பத்தாது. கூப்பிடுங்கடா அந்த புலிக்குட்டி கோவிந்தன. புலிக்குட்டி கோவிந்தா வந்துட்டியா? புலி நல்லா பசியோட இருக்கா? பேய் பேசிப்பா. அந்த கேபிஆர் என் டவுசரை கைட்டவன் சொல்லி இருக்கான். இந்த புலிய ஏவி விட்டு அவன் லங்கோட்டாவ டாரு டாரா கிழிக்கணும். கிளப்பு பாரு ஜிம்மி இஸ்கா. ஐயோ வாய பொளந்துச்சு. என்னடா இது? 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சது, புலி புசுகுன்னு வந்து போச்சு. புலிக்கு பசியா இருக்கும். டாக்டர் செக் பண்ணுங்க. ஏங்கோ இதோ இன்னைக்கு நீ நம்ம ஜிம்மி குட்டிக்கு சுகர் மாத்திரை கொடுக்கலையா? புலிக்கு சுகரா? பிபி இருந்தா சுகர் இருக்கதானே செய்யும். பிபியுமா? நம்ம ஜிம்மிக்கு பக்கவாதம் இருக்கிறதுனால அடிக்கடி கீழே விழுந்துரும். சுகரு, பிபி, பக்கவாதம், மஞ்ச காமால, லிவர் கூட கொஞ்சம் புளிதான். டேய் என்னடா ஒரு பரம்பரை குடிகாரன் இருக்கிற மொத்த வியாதி இந்த புலிக்கு இருக்கு? இவ்வளவுதானா இல்ல புலிக்கு எய்ட்ஸும் இருக்கா? கரெக்டா சொல்றீங்க. நீங்களும் டாக்டரா? படல மாதிரி பயல போய் புலி எழுப்புடா. என்ன சிக்கல்? நீ எதுக்கு யூஸ் ஆகுறியோ இல்லையோ, ஒளியறதுக்கு சூப்பரா யூஸ் ஆகுற. உள்ள போ. இந்த குண்டை உள்ள பூட்டி வைப்போம், அப்பதான் நிம்மதி. பாஸ் அந்த ஈட்டி காயத்ரி ஒரு ரூம்ல போட்டு பூட்டி சேஃப்டியா வச்சிருந்தான். ஆனா அவனுக்கு தெரியாம அந்த சாவியை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோமே. பட்டுன்னு கதவை திறக்கிறீங்க, காயத்ரிக்கே பிடிக்கிறீங்க. இந்தாங்க குடு. புலி வேட்டைக்கு ரெடி. கிளப்பலாமா? கிளப்புங்கடா. மண்டபத்துல எல்லாரும் தாக்குங்கடா. டேய் என்னடா இது? புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுன்னுவாங்க, இது பச்சையில எல்லாம் தின்னுது. கடப்பார முன்னாடி மாதிரி இப்ப ஷூட்டிங் இல்ல. என்ன செய்ய சொல்ற? பிரிஞ்சு புளியோதரைன்னு வாங்கி போட்டு காப்பாத்திக்கிறீங்க. புலியோதரையா? ஆட படுபாவி, புலியோட வரலாறையே பொசுக்குன்னு ஆக்கிட்டியடா. இவங்கிட்ட என்ன பேச்சு? டேய் சாவி எடு, நம்ம போய் காயத்ரி காப்பாத்தலாம். மாஸ்டர் சாவியை காணோம். சாவியே காணுமா? டேய் எங்கடா சாவி இருக்குது? போடா போடா போய் பேரா பேரா போகாத, கடிச்சிரும். ஒரு பொக்கவாய் கிழவனை காமிச்சு கடிப்பான் சொல்லு, நாங்கெல்லாம் பயப்படுறோம். உன் புலியை காமிச்சு கடிச்சிரு சொன்ன செருப்பாலே அடிப்பேன். மாஸ்டர் புலி சாவியை சாப்பிட்டுச்சு. என்னடா இது?
ஒரு சாவி சாப்பிட்டதுக்கு ஏப்பம் விடுது. இது புளியா இல்ல பூனையா? அட பொறுமையா இருப்பா. டாக்டர் சேரநாயருக்கு ஒரு ஊசியா போடுங்க. இதோ பார், இப்ப எனக்கு சாவி வேணும். அப்பதான் நான் காயத்ரி காப்பாத்த முடியும், காரணம் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கடா. பதட்டப்படாதீங்க. புலி கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுதோ இல்லையோ, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரெக்டா கக்கா போகும். சாவி வெளியே வந்துடும்.